மாப்ள, சத்யா கிட்ட அவசரப்பட்டு லவ் பண்ணலன்னு சொல்லிடாத. பாவம் சத்யா, ரொம்ப ஆசையோட வந்திருக்கோம். வந்ததும் அழ வச்சிடாத. அதே மாதிரி திவ்யாவை பத்தி உடனே சொல்லிடாத. சொன்னீனா நீ ஆல்ரெடி எங்கேஜ் தான், ஏதோ பிளான் பண்ணி ஏமாத்திட்டியோன்னு உன்னை தப்பா நினைச்சுக்கோ. ஏதோ ஒரு விஷயத்துல தப்பாயிருச்சுன்னு பொதுவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் உன் சைடுல தப்பு இருக்க மாதிரி காமிச்சுக்க. நீங்க எப்போதும் போலதான் பழகுனீங்க, நான் தான் எப்படி பழகணும்னு தெரியாம பழகிட்டேன், சாரின்னு சொல்லு. அப்பதான் சத்யா இத பாசிட்டிவா எடுத்துக்கும். ஆமா மாப்ள, மனசு உடையிறப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நொறுங்கி போயிடுவாங்க. சத்யா வாழ்க்கைய வெறுத்து போயிடாம மறுபடியும் பழைய சத்யாவா வர்றதுக்கு பழிய ஊ மேல போட்டுக்கிறதுல தப்பு இல்ல. மாப்ள, சத்யா வரா. சொல்லாமல் பேபி. நீ சொல்றத கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுகிறேன். சொல்லு. மாப்ள, யோசிச்சுக்கிட்டு தயங்கி நிக்காத, கஷ்டப்பட்டாவது உண்மையை சொல்லிடு. போ போடா. சத்யா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம வெளியில போகும்போது ஒரு அழகான லேண்டை பார்ப்போம். அதை பார்த்ததும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அங்கே நம்ம அழகான வீடு கட்டி வாழணும்னு தோணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இடத்த வாங்கி போடலான்னு சொல்லி அந்த இடத்துக்கார்ட்ட போய் பேசுவோம். ஆனால் அவர் ஆல்ரெடி ஒருத்தருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லுவார். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு பிடிச்ச நிலமா? ம், ஆமாம், ஆல்ரெடி அது சேல் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இடம் தான் வேணும்னு அடம் பிடிப்பீங்களா? அதான் சேல் ஆயிடுச்சே, அதுக்கப்புறம் என்ன பண்றது? லக்காவில் தான் போயிட வேண்டியதான். என் விஷயத்துலையும் அப்படியே நினச்சிக்கோங்க சத்யா. எனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு. ஏய், நேற்று பர்த்டேல ஷாக் குத்த மாதிரி இப்பவும் ஷாக் குத்து விளையாடுன்னு இருக்காத. விளையாடலங்க, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நேற்று உங்கள் பர்த்டே இல்லை, அதான் நான் எதுவுமே சொல்ல.
ஆமா சத்யா, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். அதனால தான் அவன் நேத்தே எந்த பதிலும் சொல்லாம கிளம்பி போனான். இப்ப கூட அதை சொல்றதுக்கு தான் உங்களை இங்க வர சொன்னான். சாரி சத்யா, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என்னால் நீ எவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்கேன்னு சொன்னது, உங்களுக்கு ஏத்தாளாக மாறிட்டு இருக்கேன்னு சொன்னது, இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான். இப்படி சொன்னால் யாராக இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆவாங்க, வேற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க. சாரி சத்யா. அழாதீங்க, நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு. அதான் அவன் நேராவே சொல்லிட்டான். வேற ஒருத்தரா இருந்தா இப்படி நின்னு பேச மாட்டான், அமைதியா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். ப்ளீஸுங்க, என்னை புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் என்னை லவ் பண்ணதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ், இதோ பாருங்க, நான் உங்களுக்கு அது இல்லை. என்ன தொடாத, எல்லா டிராமாவும் பண்ணிட்டு சமாளிக்கிறியா நீ? இதெல்லாம் எதுக்கு? இவ்வளவு நாள் என் கூட பழகினல்ல, சொல்லிருக்கலாம்ல, ஏன்டா மறைச்ச? அப்படி இல்லைங்க, நான் மறைக்கணும்னு நினைக்கல. அதை நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் அது சொல்ல முடியாம போயிடுதுங்க. நான் என்னங்க பண்றது? இல்ல, நீ வேணும்னே மறைச்சுக்கிற. அப்படி இல்ல. எப்படி இவ்ளோ நாள்ல ஒரு தடவை கூட உன்னால சொல்ல முடியாம போச்சு? முடியலங்க. நேத்து கூட பர்த்டே ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அவங்க தாங்க. இப்படிதான் நான் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணி முடியாம போயிடுது. நீ சொல்லணும் நினைச்சா சொல்லிருக்கலாம். ஆனா சொல்லாம என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல.
அழாதீங்க. இப்ப நம்ம பார்க்ல இருக்கோம். எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. நான் கத்தக்கூடாது, நான் கத்தக்கூடாது. எங்க ரவுடி பேபி எதுக்குங்க இப்படி கத்துறீங்க? எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னத்துக்கு அமைதியா இருக்க சொல்ற? ஏண்டா இவ்வளவு நாளா நீ தானே கூட இருந்த. உன்னால ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சுதா? எல்லாரும் சேர்ந்து என்னோட மறைச்சிட்டு ஏமாத்திட்டு இப்ப வந்து சத்தம் போடாதன்னு சொல்றியா? இல்லங்க, இவன் இத்தனை நாளா என் கூட பழகி என்ன நம்ப வச்சு ஏமாத்திக்கிறான். அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல. இப்ப 4 பேர் பாக்குறது மட்டும் உன் கண்ணுக்கு தெரியுது. இல்லங்க. அம்மா! மாரியம்மா! கனவா? என்னங்கடா இது? என்னதான் கனவா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமா? இவங்க லவ் பண்றதுக்கும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நம்ம தலையில உடைக்கிறாங்க. ஐயோ, பிரபுவுக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயான விஷயம் மட்டும் ரவுடி பேபிக்கு தெரிஞ்சா அவ ஊரை கூட்டி நம்மள ஒப்பாரி வைக்க வச்சிருவாளே. நமக்கு தலைதான் முக்கியம்னு போகாம இருந்தாலும் கண்டிப்பா பிரபுவோட தலை உடையும். பிரபுவும் சத்யா கிட்ட நேரடியா லவ் பண்ணலன்னு சொன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும். நாம ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? காலையில வேலையா தம்பி சாருங்களை மீட் பண்ணி பிரபுக்கு நிச்சயான விஷயத்த சொல்லி சத்யா கிட்ட புரிய வைக்க சொல்லணும். இல்லனா ரவுடி பேபி கிட்ட தினமும் நம்மளால அடி வாங்க முடியாது. எப்பா என்ன அடி! மாரியம்மா காப்பாத்துமா! கனவுல நயன்தாரா வரும், நமிதா வரும் பார்த்தா இப்படிதான் வருது. வண்டியில பெட்ரோல் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஏய், சசி தனியா வரான்டா. ஒருவேளை அமுல் பேபி ஏதோ சொல்லி விட்டுருப்பாரோ? அதான்டா தெரியல. நேற்று பர்த்டே ஃபங்க்ஷனில் சத்யா லவ் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் முடிஞ்சு ஹாப்பியாகவே இல்லை. நான் கூட லவ் சொன்ன ஷாக்கில் இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நிற்கவே இல்லை, கிளம்பி போயிட்டார் பத்தியா? டேய், நாம எதுவும் போட்டு குழப்பிக்க வேணாம்டா. அவன் வரட்டும், என்ன சொல்றான் பார்க்கலாம். ஏண்டா அன்னைக்கு சரக்கு வாங்கி கொடுத்து பிரபுவை பத்தி கேட்டீங்க. ஆமா கேட்டோம். நானும் சத்யாவை பத்தி அவ என்ன நினைக்கிறான்னு எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா நீங்க பாதியை மட்டும் கேட்டுட்டு கடைசியில சொல்ல வரது காதுல வாங்காம போயிட்டீங்க. இரு, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்னத்தை கேட்காம போயிட்டோம்? பிரபுவுக்கு சத்யாவை பிடிக்குமான்னு கேட்டீங்க. நான் பிடிக்கும்னு சொன்னேன்ல. ஆமா பிடிக்குன்னு சொன்னேன். அதனால தானே சத்யா லவ் சொல்ல சொன்னோம். சத்யா லவ் சொல்லிட்டு அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா அறவே காடு அவனுக்கு கல்யாணம் நடந்தா அது திவ்யா கூட தான் சொன்னேன். அதை கேட்டீங்களா? திவ்யாவோட கல்யாணமா? அப்புறம் எதுக்கு அமுல் பேபி திவ்யா விட சத்யாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா? நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது கிடையாது. சத்யாவை பிரபு ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறான். வைஃபால நினைச்சு பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டான். இது புரியாம சத்யா நேத்து போய் லவ் சொல்லிட்டா. இப்ப அவன் ஓகே சொல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. தோ பாருங்க, உங்க 2 பேருக்கு ஒண்ணு தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. பிரபு ஓகே எல்லாம் சொல்ல மாட்டான். இது சத்யாவுக்கு புரியுற மாதிரி அவ ஃபீல் பண்ணாம அவகிட்ட எடுத்து சொல்லுங்க. நான் வரேன். உங்க பணக்காரத்து எங்க கிட்ட காட்டுறீங்களா? இதனால சத்யா பணக்காரல பதில பிடிக்க மாட்டுது. இதோ பாருங்க, நாமெல்லாம் ஃப்ரெண்டா பழகிட்டோம். யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுதான் நான் உண்மையை சொல்ல வந்தேன். யார் சரி யார் தப்புன்னு பேசுற நேரம் இது கிடையாது. இதெல்லாம் முதல்ல சத்யா கிட்ட சொல்லி புரிய வைங்க. இல்லனா நாளைக்கு சத்யா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தான் பிரச்சனை. நான் வரட்டுமா? டேய், என்னடா இப்படி சொல்லிட்டு போறான்? இப்போ என்னடா பண்றது?
வா சத்யா கிட்ட போய் சொல்லுவோம். நீ சொல்றா. ஏய் நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்றா. சத்யா, டேய் உங்களாண்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்ன சத்யா? நேத்து நைட்டு அமுல் பேபி அந்த லவ் சொன்னது பத்தி அப்பா கிட்ட சொன்னேன். அதோட அமுல் பேபி ஓகே சொல்லுமான்னு கேட்டேன். அப்பா போட்டோல இருந்து பூ வந்துச்சுடா. எனக்கு செம்ம ஹாப்பி ஆச்சு தெரியுமா? அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சுடா. அட நீ வேற சத்யா, பூ காத்தாச்சாலும் விழும், காஞ்சி போனாலும் விழும். அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கலாமா? டேய் என் அப்பா சென்டிமெண்ட் என்னன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சுன்னா இப்படி பேசுற கொன்றும் பாத்துக்க. எங்க அப்பா அதுவும் என்ன ஏமாத்த மாட்டாரு. டேய் ஃபுல் ஃபார்ம்ல இருக்குடா, என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாதுடா. இப்போ எப்போ சத்யாட்ட அதை சொல்றது? டேய் உங்களுக்கு எல்லாம் இன்னும் நம்பிக்கை வரல? சார் உங்க வழிக்கே வரேன். அன்னைக்கு பாட்டில் என்னால ஓடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப வைங்கடா ஓடிக்கிறேன். ம் ஆ அப்படியா? சரி வாடா, உன் நம்பிக்கை நாங்களும் பார்க்குறோம். ம் வாடா. டேய் சசி சொன்ன மேட்டர் சொல்லாம என்னடா விளையாடிட்டு இருக்கா? ஏய் அது மேலே வை. இதாண்டா சரியான சான்ஸு. எப்படி சத்யாவில் பாட்டில் உடைக்க முடியாது. பாட்டில் உடைக்கலன்னு வச்சுக்க, உனக்கு எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருவோம். எப்படி இப்போ அது நம்புறீங்களாடா என்னோட நம்பிக்கை என்னன்னு? இதுதான் தெரியாம போட்டுடுச்சு. இதை வச்சலாம் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணாத. ஓ தெரியாம பட்டுச்சா? சரி இன்னொரு பாட்டில் வையே, அதே அடிக்கிறேன். ஏய் ஏன் இன்னொன்று வை. கண்டிப்பா சத்யாவால் அதை அடிக்க முடியாது. இதை வச்சு சத்யாவோட வாய் அடிச்சிடலாம், புரியுதா? சத்யா இந்த கல்லும் பிடி. வா வா.